காங்கிரஸை கூட வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தான் பெரும் ஆபத்து. அதனால் தயவு செஞ்சு அமைச்சரவையில் மட்டும் பங்கு கொடுத்துடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க வாக்கை வாங்கிட்டு தான் அங்கே வெற்றி பெற்றதுக்கப்புறம் தான் உங்களை வந்து பார்த்துருக்காங்க. ஏன்னா ஒரு நன்றியை கூட தெரிவிக்கல. அது மட்டும் இல்லை, இதுவே திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிருந்தால் அங்கே நின்று இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை எங்கே அதிகாரம் இருக்கோ அங்கே நாடி வருவாங்க. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், கூட வச்சுக்காதீங்கன்னா. உங்களுக்காக உழைச்ச வேட்பாளருக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுக்காக உழைச்ச வேட்பாளருக்கு அந்த அமைச்சர் பதவி கொடுங்க. ஏன்னா வந்து உங்களுக்காக களத்தில் நின்று போராடி உங்களுக்காக வாக்கை வந்து உங்களோட ஃபேஸை பார்த்தான் போட்டாங்க, இல்லைன்னா சொல்ல. பட் உங்களுக்காக களத்தில் உழைச்சிருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்க. எதுவுமே பண்ணாமல் காங்கிரஸுக்கு அமைச்சரோட பங்கு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. இங்கே பார்த்தீங்களா, கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்லை விசிகா கட்சியோ இல்லை ஐயுஎம்எல் கட்சியோ, ஆனால் பார்த்தீங்களா எங்கேயாவது அமைச்சர்களை பங்குன்னு சொன்னாங்களா பார்த்தீங்களா, அவங்களுக்கு பதவி ஆசை கிடையாது. அதே போல் நம்ம ஆளுங்கட்சியோட சப்போர்ட்டில் இருக்குன்ற ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுக்காக உழைச்ச வேட்பாளருக்கே அந்த